Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. உனக்கென்று ஒரு ஆலயத்தை கொடுத்திருந்தால், உனக்கென்று ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால், உனக்கென்று ஒரு ஊழியனை கொடுத்திருந்தால், சபை கொடுத்திருந்தால், continue with that ministry. Don't throw it away. தேவனை ஸ்தோத்திரிக்கிறவனுக்கு ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். வாழ்க்கையில நீ எக்ஸலண்ட் ஆகணும்னா let your praises be excellent. துதி வல்லமையாக இருந்தால் உன் வாழ்க்கையும் வல்லமையாகவே அமையும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3 விதமான துதி, அதை இந்த காலை வேகமாக தியானிக்க போகிறோம். வேதாகமம் உள்ளவர்கள் எல்லாரும் கையில் எடுத்துக்கொண்டு அதற்குரிய 3 விதமான துதியின் வசனத்தை நாம் வாசிப்போம். 1:41, 42 முதல் துதி. லூக்கா 1:41, 42. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவ எப்படி துதிச்சா பாருங்க. 42 உரத்த சத்தமாய். அதுக்கு சத்தமா சொல்லுங்க. உரத்த சத்தமாய். I like this mentioning of this verse, how that Elizabeth வாலிபம் கிடையாதுல்ல, வயசானவா, மிகவும் வயது முதிர்ந்தவள். ஆனால் எப்படி தேவனை ஆராதித்தாளாம். 2வது அவள் அந்த 41 கடைசியில பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு. எப்படி நிரப்பப்பட்டு? இதுல இருந்து தெரிகிறது, சபையில துதிக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தா நல்லா ஆராதிக்கலாம். நீங்க முதலாவது பரிசுத்தாவினுடைய வல்லமையை கேட்டு நல்ல பெற்றுக்கொண்டு நல்ல தேவனை ஆராதிக்கணும். பரிசுத்தாவி பெற்றவர்கள் உரத்த சத்தத்தோடு தேவனை துதிப்பார்கள். புரிந்தவர்கள் நல்ல சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா. மறுபடியும் ஹல்லேலூயா. மறுபடியும் 3வது மிக சத்தமாய். கரங்களை தட்டி ஆண்டவர் கட்டி எல்லா மகிமை அவருக்கு போட்டோம். Let all glory, let it go to the presence of the Almighty. அப்போ உரத்த சத்தமாய் அவள் தேவனை துதித்தாள். 46 2வது துதி. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. 2வது மரியாளின் துதி. 3வது துதி 64. அந்த வசனத்தில் நாம உள்ளே வருவோம். 64 உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். 67 வாசிப்போம் மறுபடியும். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. 68 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. இதை மட்டும் கொஞ்சம் சொல்லும்படி கேட்கிற கையை நல்லபதி சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 3 விதமான துதியும் முதலாவது நான் சகரியாவிலிருந்து வருகிறேன். சகரியா, பிறகு எலிசபெத்தை பார்க்கலாம், பிறகு 3வது மரியாளை பார்க்கலாம். 3 விதமான துதி. 3 பேரும் 3 விதத்தில் தேவனை துதித்திருக்கிறார்கள். ஆனால் மகிமையாக துதித்திருக்கிறார்கள். 3 people were in 3 status. 3 people worshiped the Lord in 3 different ways. 3 people. இந்த 3ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதாவது? வெரி குட், தட்ஸ் ஃபைன். கனெக்டிங் வித் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு கூட 3 என்று சொன்னால் 3 மேஜியில் 3 வானசாஸ்திரிகள் யாரை பணிந்து கொண்டார்கள்? தேவனை. மேகி என்று சொல்வார்கள். நீங்கள் சாப்பிட்ற மேகி அல்ல, இது வேற மேகி. MAGI. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் சும்மா உளறிட்டு போறேன் நினைக்காதீங்க. பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னாலேயும் பல வருஷங்கள் கழித்து இது தோணித்து கொண்டிருக்க முடியாது சொல்லிட்டு போறேன்.
இந்த MAGI கவனியுங்கள், அந்த 3 பேர் MAGI மேகி என்பதிலிருந்து தான் மேஜிஸ்ட்ரேட் என்று வந்தது. அவங்க தான் they are the pioneers of the magistrate. இன்றைக்கு மேஜிஸ்ட்ரேட் என்று இருக்கிற அந்த டிவிஷன்ல உள்ள கேடர் தான் யார் அவங்க, அந்த மேகி. அந்த மேகி என்பவர்களுக்கு 3 வித குணங்கள் உண்டு. இதுக்கு அன்கனெக்டடா இருந்தாலும் நான் சொல்லிட்டு நான் உள்ள செய்திக்குள் வரேன். அந்த மேகி என்பவர்களுக்கு 3 ப்ரொஃபஷன் இருந்துச்சு. ஒன்று, அவர்கள் வான சாஸ்திரத்தை அவர்கள் அறிந்திருப்பார்கள். இரண்டாவது, கொஞ்சம் மந்திரவாத சம்பந்தமான காரியங்களை அவர் அறிந்திருப்பார்கள். மூன்றாவது, நியாயங்களை விசாரிப்பார்கள். கை வச்சு காமிங்க. 3 3-fold ப்ரொஃபஷன் ஃபார் மேகி. நான் இப்போ என்ன சொல்லுங்க சொன்னத 3-fold ப்ரொஃபஷன் ஃபார் மேகி. சரி, அதே போல தான் இங்கே லூக்காவில் 3 அவங்க சொன்ன மாதிரி தேவனும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த 3 விதமான காரியங்களுக்கு கை வைத்து நன்றி செலுத்த ஆரம்பிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரே சகரியா துதித்த தேவனை, எலிசபெத் துதித்த தேவனை, மரியாள் துதித்த தேவனை. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ இந்த சகரியாவின் துதி, இந்த சகரியாவின் துதி எப்படிப்பட்ட துதி? ஏற்கனவே அதை பற்றி நாம் கடந்த வாரம் சிந்தித்தோம். ஆகவே கொஞ்சம் சற்று இதை சில காரியங்களை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். இந்த சகரியாவின் துதி எப்படிப்பட்ட துதி? இவன் தான் முதலாக தூதனை சந்தித்தவன். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது, அவன் ஆசாரிய ஊழியன் செய்து கொண்டு இருக்கும்போது அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற அந்த வேளையில் ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று, நல்ல கவனிங்க, தூப பீடத்தின் வலது பக்கத்திலே வந்து யாரு வந்து நின்றா? தூதன் வந்து நின்றான். ஹல்லேலூயா. இந்த சகரியாவின் துதி தூதனை கண்டு அந்த வல்லமையை பெற்ற அந்த துதி. நான் ஏற்கனவே சொன்னது போல 400 ஆண்டுகள் இருண்ட காலம், மல்கியா முதல் மத்தேயு வரைக்கும். There was no angel, there was no prophecy, there was no prophet, there was no tabernacle or nothing else. So there was a great darkness. அந்த பெரிய இருளுக்கு பிற்பாடு பரலோகம் திறந்து பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா. இந்த தூதன் வந்தாலும் முத டெம்பிளுக்கு தான் வர்றார். அது மட்டுமல்ல, தூதன் வந்தது முதல் ஒரு பிரீஸ்ட், ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒருவனை சந்திக்க வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லட்டும், தூதனுடைய உதவி, தூதனுடைய அந்த காரியங்கள் வேண்டும் என்கிறவர்கள் தேவனுக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அந்த இது இருக்கும். ஏன்னா தூதர்கள் அதிகமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற பரலோக வேலை செய்கிறவர்களுக்கு என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள். புரிந்தால் கைவித்தி ஆமென் சொல்லி கண்டுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே because this Zechariah was at the priestly place, so he was doing the ministry of God, the angel of God came and met him. ஆகவே இது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதாவது விசுவாசிகள் துதிக்கிறதற்கும் ஊழியக்காரங்க தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கிறதுக்கும் பரிசுத்தாவி பெற்றவங்க துதிக்கிறதுக்கும் கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவி பெறாமல் இருக்கிறவங்க துதிக்கிறதுக்கும் என்ன இருக்குங்க வித்தியாசம்? That is a difference. தேவனுடைய ஊழியர்களுடைய துதி, ஆவியினால நிரப்பப்பட்டவங்க துதிக்கிற துதிக்கும் சாதாரணமானவர்கள் துதிக்கிற துதிக்கு என்னவா இருக்குது? வித்தியாசமா இருக்கும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் எக்ஸலண்ட் பிரைஸ், எக்ஸலண்டா தேவனை துதிக்கணும்னு விரும்பினா மட்டும் கையை வைத்து கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய துதி எக்ஸலண்டா இருக்கணும் ஆண்டவரே. If you want to excel in your life, let your praises be excellent. உன் வாழ்க்கையில் நீ எக்ஸலண்ட் ஆகணும்னா let your praises be excellent. உன்னுடைய துதி வல்லமையாக இருந்தால் உன் வாழ்க்கையும் வல்லமையாகவே அமையும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, சகரியா தூதனை கண்டான். ஆகவேதான் யாரை துதித்தான்? தேவனை துதிக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த தூபபீடத்தில் போய் ஊழியம் செய்வதற்கு அடிக்கடி வாய்ப்பு வராது. வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். 1 நாளாகமம் 24:5 கடைசி வரியில
அன்றைக்கு யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தில் தாவீது காலத்திலிருந்து சீட்டு போட்டு வகுத்து இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 24:5. சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். அதை கீழே 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆலயத்தில் அந்த பிரகாரத்தின் முறையின்படி அவர்கள் வேலை செய்தார்கள். 19ஆம் வசனம். தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. இந்த வசனம் புரியுதோ புரியலையோ கையை ஏவத்தி சொல்லுங்க. ஒழுங்கு இருந்துச்சு. ஆலயத்தில் என்ன இருந்துச்சு? ஆமா, இங்க வந்து யாதும் முறை யாவரையும் கேள்வின்ற மாதிரி யாரும் பாடுறது யாரும் பிரசங்கம் பண்றது அப்படிலாம் கிடையாது. தேவன் யாரை நியமிக்கிறார்களோ, தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்வதோ பாடுவதோ தேவனை துதிப்பதோ இது யார் நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அதனால்தான் ஊழியம் அந்த செய்கிறவங்கெல்லாம் ஊழியத்தை அல்ல தட்டிட்டு போகக்கூடாது. நான் உங்களை சொல்கிறேன், ஐ வில் கிவ் யூ a caution this morning. தேவனுக்கென்று என்ன ஊழியம் நீங்கள் செஞ்சாலும் அதை வந்து இப்படி தூக்கி போட்டுட்டு போகக்கூடாது. யார் கொடுக்கறது அது? ஆமாம், அதை வச்சு தான் தேவனை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இது சண்டே ஸ்கூல் ஊழியமோ, ஒரு ஆர்கன் வாசிக்கிறதோ, ஒரு கம்ப்யூட்டரை போடுறதோ என்னவானாலும் சரி, கை வைத்துங்க. ஊழியத்தை தூக்கி எறியாத. தேவன் கொடுக்கிற பொறுப்புகளை தூக்கி என்ன செய்யாத, எறியாத. தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தால் சின்சியராக சாகிற வரைக்கும் அதில் உண்மையாகிரு. முடிந்த வரைக்கும் அதில் வேலை செய். நீ நானா நினைக்கக்கூடாது, நீ இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அப்படின்னு நினைக்காத. செய்வார், ஆனால் பாதிப்பு உனக்கு தான். தேவனுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணுகிற எந்த மனிதனையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். கலப்பின் மேல் கை வைத்து என்ன செய்யக்கூடாது, திரும்பி. அதனால்தான் அந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து கர்த்தருக்காக ஒன்றை செய்தால், எதுனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ரெகுலராக வருவீங்க, கர்த்தருக்கு ரெகுலராக கொடுப்பீங்க, எதை செய்தாலும் ஒழுங்காக நீ செஞ்சீன்னா, நான் சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம், எதை செஞ்சாலும் அதில் யாருடைய ஆசீர்வாதம் இருக்குங்க? தேவன் கொடுக்கிற எந்த பொறுப்பையும் அலை தட்டி விடாதே, அலை தட்டி விடாதே. என் வாழ்க்கையில் என் ஊழியம் ஆரம்பித்தது பாஸ்டருடைய சைக்கிள் துடைக்க தான் ஆரம்பித்தேன் என் லைஃப். பிறகு கார் துடைக்க கொடுத்தாங்க, பிறகு அவங்க துணியை வாஷ் பண்ண கொடுத்தாங்க எனக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இப்படி தான் ஆரம்பித்தோம். புல்பீட்டை துடைக்க சொல்லுவாங்க, மைக்கெல்லாம் துடைச்சி வைப்போம், ஆனால் பேசுனது இல்லை. இப்படி தான் ஊழியம் ஆரம்பித்ததுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோடைய கிருபையினாலே 40 ஆண்டு காலம் என்னுடைய ஸ்தாபனத்திலோ, எனக்கு மேலே இருக்கிற எந்த ஊழியக்கார் என்ன ஊழியம் செஞ்சால் சொன்னாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். யாரை கனப்படுத்தும்படி? விளங்கன கொஞ்சம் கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. நீ எல்லாம் ஊழியத்தை தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களா? உங்களை அநேகர் இல்லை, தேவனுக்கென்று செய்த அநேக காரியத்தை தூக்கி எறிந்து விட்டு போகிறீர்கள். ரொம்ப வேதனையானது. இட்ஸ் வெரி பெத்தட்டிக். தேவனுக்காக ஒன்றை செய்தால் கடைசி வரைக்கும் செய்து கொண்டு இரு. இங்க என் ஆலயத்தில் தான் செய்யணும் நான் ஒன்று சொல்லலை, ஆனா விடாத ஊழியத்தை தேவனுக்காக பிரகாசித்து கொண்டு இரு. ஆகவே தேவன் வந்து ரொம்ப நம்ம கவனிக்கிறார், நம்ம சரியா அவர் பார்க்கிறார். இந்த சகரியா என்பவனுக்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி சீட்டு விழுந்தது. அவன் போய் என்ன செஞ்சான்? தேவனுடைய ஆலயத்தில் போய் தூபம் காட்டினான். இந்த 9ஆம் வசனம் வாசிங்க. ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவாலய ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு ஒரு சீட்டை பெற்றான். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த ஆராதனையில் என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்றது எத்தனை பேர்? வர வேண்டும் என்று நினைத்து எத்தனை பேர் வர முடியவில்லை? ஆராதிக்க நினைத்த எவ்வளவு பேர் வர முடியல? தேவனால கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்க வேண்டும், இந்த ஆலயத்தில் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று நினைத்து எவ்வளவு பேர் செலுத்த முடியவில்லை? ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. ஹல்லேலூயா. உனக்கென்று ஒரு ஆலயத்தை கொடுத்திருந்தால், உனக்கென்று ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால், உனக்கென்று ஒரு ஊழியனை கொடுத்திருந்தால், சபை கொடுத்திருந்தால், கண்டினியூ வித் தட் மினிஸ்ட்ரி. டோன்ட் த்ரோ இட் அவே. தேவன் கொடுத்ததை தொடரு. இந்த சகரியா இந்த ஊழியத்தை அவர் செய்வதற்கு தேவன் அவரை தெரிந்து கொண்டார். இதற்காக தான் அந்த சகரியா 2 ஸ்தோத்திரம் வாசிங்க. 64வது வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் தேவனை முதலாவது 64ல ஒரு தடவை எல்லாம் வாசிங்க சத்தமா. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை என்ன செய்தானாம்? அப்படி இன்னொரு ஸ்தோத்திரம் பாருங்க. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி தான் தேவனை
அங்கே துதிக்கிறார்கள். 68 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுல அவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? என்ன கம்ப்யூட்டர் வந்தாலும், என்ன நீ வாட்ஸ்அப்பு கோட்ஸ்அப்பு மோட்ஸ்அப்பெல்லாம் வந்தாலும் எங்கள் ஸ்தோத்திரத்தில் வேல்யூ குறையவே குறையாதுங்க. சகரியா தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆகினால்தான் ஒரு பிள்ளை போதும் என்று கேட்டான், ஒரு ஆண் மகனைத்தான் கேட்டான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரிக்கிறவனுக்கு ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராடினரி பிளெஸிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சாதாரணமாக தான் நீ கேட்ப 1000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை இருந்தால் போதும் ஆண்டவரே, 10,000 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படிம்ப ஆண்டவனை கொண்டு ஒரு அதிபதியாக யோசிப்ப மாதிரி கொண்டு உட்கார வைப்பார். யார் செய்கிற வேலை? தேவன் செய்கிற வேலை. ஹல்லேலூயா. நான் இப்போ என் வார்த்தையை புரிந்தவர்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கடந்து வரும். நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை இட்ஸ் a prophetical word. தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் அப்படியே வந்தே தீரும். ஏனென்றால் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, prophetical word. இந்த சகரியம் அப்படிதான். he was a priest, then he started to practice that prophetical ministry. வாசிங்க, அவன் தீர்க்க தரிசனமாக அவன் பேச ஆரம்பித்தான். அந்த 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம், லூக்கா 1:67. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக என்னவாக அப்படின்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் ப்ரமோஷன் ஆயிட்டே போவான். முதலாவது சகரியா சாதாரண ஒரு ஊழியத்தை செய்தான். பிறகு அவன் தூபபீடத்தில் போய் தூபத்தை காட்டி தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் பிரீஸ்டா ஊழியம் செய்தான். இவன் தீர்க்கதரிசியா மாறிட்டான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துகிற தேவனே என்று சொல்லி ஆர்ப்பரிக்கலாம் எல்லாரும். உயர்த்துகிற தேவனே, உன்னை படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். நீ தேவனுக்கு உண்மையாக இருந்தால் உன்னை தேவன் உயர்த்து கொண்டே வருவார். சாதாரண ஊழியத்தில் இருந்த சகரியாவை தூபபீடத்தின் வேலைக்கு அவனை கர்த்தர் கொண்டு போனார். பிறகு அந்த பிரீஸ்ட்லி மினிஸ்ட்ரியிலிருந்து ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர் கொண்டு போனார். அவனுடைய மகன் ஒரு தீர்க்கதரிசியாக மாறினான், யோவான் ஸ்நானகன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சகரியாவின் துதி மிக முக்கியமானது. இந்த சகரியா தேவனை துதித்தது மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, இந்த சகரியா ஒரு சாதாரணமான மனிதன் தான். he was a man who doesn't had that gift of faith. விசுவாச வரமே அவனுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கிற யாராவது எனக்கு ரொம்ப விசுவாசம்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு விசுவாச வரம் இல்லாவிட்டாலும் உன்னை வல்லமுள்ள விசுவாசியாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. கை அசைச்சு சொல்லுங்க, என் விசுவாசத்தை நீர் பெருக செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோடு இணைத்து மரியாளை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா? அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே விசுவாசித்தவளே பாக்கியவதி 45 1:45 வாசித்து பார்க்கலாம். இந்த பக்கம் விசுவாசியாத சகரியா, விசுவாசித்தவளே பாக்கியவதி. யாராதா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. இந்த சகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்கதரிசி தான் பிறந்தார். ஆனால் இயேசு பிறக்கிற அளவுக்கு அந்த வீட்டில் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் மரியாளுக்கு இயேசுவை பெற்றெடுக்கிற அளவுக்கு விசுவாசம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு விசுவாசம் வர வேணும்? கை வைத்து கேளுங்க. விசுவாசத்தை தாரும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கையசைச்சு, என் வாழ்க்கையில் எல்லாம் தேவனால் கூடும், என் குடும்பத்தில் எல்லாம் தேவனால் கூடும், என் ஜெபத்தில் தேவன் அற்புதம் செய்வார், நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விசுவாசம், விசுவாச வரம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். இதுதான் வாழ்க்கையை உயர்த்தும். ஆகவே இந்த சகரியா கவனிங்க, God uses anyone else even with the disability or inability. கவனிங்கள், முடியாதவர்களையும் முடிந்தவர்களையும் பயன்படுத்துகிற இயேசு. கை வைத்து எல்லாம் சொல்லுங்க, முடியாதவர்களையும். அதனால தான் இதெல்லாம் பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லாதீங்க. விசுவாசம் இல்லாத அவரும் இருக்கட்டும்,
விசுவாசம் உள்ள நீ இரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத பலவீனமாயிருக்கிற அவரை கொண்டும் அவருக்குள்ளும் ஒன்றை செய்வார். விசுவாசிக்கிற உன்னை கொண்டு கதை செய்வார். புரிந்தால் கரங்களை தட்டி கத்தரை ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை பார்த்து நீ ஏளனம் பண்ணி விடாதே, பரியாசம் பண்ணி விடாதே. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வேணும்னு கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த விசுவாச வரத்தை எங்களுக்கு தந்துடும். நீ சொல்லுகிறது அப்படியே என்ன செய்யணும்? நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தார். ஹல்லேலூயா. போன மாதம் ஒரு பாஸ்டருக்கு காரை போய் டெடிகேட் பண்ணி எடுத்து கொடுத்தேன். சென்னையில் போய் தான். அவர் சொன்னார், சைக்கிள் ஓட்டவே நான் அன்ஃபிட்டு, ஆனால் ஆண்டவர் என் மேலே இவ்வளோ கிருபை வச்சுருக்கார் அப்படின்னு. இப்போ பணத்தை விட எது ரொம்ப வேல்யூ சொல்லுங்கள்? விசுவாசம். புடிஞ்ச கை சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அது வேணும் சொல்லுங்கள்? பணத்தை விட வேல்யூ எது? விசுவாசம். யார் பேரில் வைக்கிற விசுவாசம்? இயேசுவை நம்பு. கை வைத்து சொல்லுங்க, இயேசுவை நம்புகிற. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பு. அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவனுக்காக நிற்கிற ஒரு மனிதனை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. மனைவி தான் கொண்டு வரணும், மாமியார் தான் கொடுக்கணும், மாமனார் தான் கொடுக்கணும்னு வாழாத. யாரை நம்பி வாழு. என்ன வேதனை இருந்தாலும் இது யாருடைய வார்த்தைன்னு ஏற்றுக்கோ. தேவனை நம்பாத நீ தேவனை நம்பு. God can do anything. Hallelujah. அப்போ வயதான சகரியா இப்போ போய் அவருக்கு இந்த பிரீஸ்லி இதில் எப்படிப்பட்ட ஊழியம் கிடைக்குமான்னு அவருக்கு நம்பிக்கையில் கிடைச்சது. என்னைக்கோ பண்ண ஜபத்துக்கு என்ன கிடைச்சது? பதில் கிடைச்சது. இந்த வருஷம் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ பண்ணின 10 வருஷத்துக்கு முன்னால நீ அழுது ஜபம் பண்ண ஒரு ஜபத்துக்கு இந்த வருஷம் பதில் வரப்போகுது. அதை நம்புகிற விசுவாசத்தை அந்த கைவைத்தி ஆமைன்னு சொல்லிக்கிடுங்க. அது என்னவென்னு எனக்கு தெரியாத, உனக்கு தான் தெரியும். ஒருவேளை 5 ஆண்டுக்கு முன் நீ ஜபித்த ஒரு ஜபத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு அற்புதம் செய்து காரியத்தை வாய்க்க செய்யலாம். காரணம், என்றைக்கு நீங்கள் ஜபித்தாலும் பரலோகம் அந்த ஜபத்தை மறப்பதே இல்லை. Hallelujah. Heaven never forgets the prayer that you offered. நீ ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜபத்தையும் பரலோகம் மறப்பதே இல்லை. இந்த சகரியாவின் ஜபம் பல ஆண்டுகள் ஆனது. இவங்க எல்லாம் வயசாயிட்டாங்க. ஆனாலும் அவங்க ஜபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்து துதித்த இந்த சகோதரியா எதுக்கு தான் துதிச்சான்னு சொல்றேன். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய் திறக்கப்பட்டு பேச ஆரம்பித்த சகரியா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாய் திறக்குதா பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகரியாவுக்கு ஊமையா கொஞ்ச நாள் இருந்தான். அது டெம்பரரி டைம் தான், ரொம்ப நாள் கிடையாது. சில பிரச்சனைகள் டெம்பரரியா தான் இருக்கும். நீ அதை பர்மனண்டா நினைச்சிடக்கூடாது. எல்லா பிரச்சனையும் டெம்பரரி தான். எங்களுடைய சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் கை வைத்து இயேசுதான் நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நிரந்தரமானது, அவருடைய வல்லமை நிரந்தரமானது. சகரியா was dumb for a period. God opened his mouth. வாய் திறந்தார். யாரை துதிக்க ஆரம்பிச்சா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் கை அசையாம இருந்து அசைஞ்சு பாரு, கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் தலை அசையாம இருந்து அசைஞ்சு பாரு. உன் கால்கள் சரியில்லைன்னா கால்களை அசைத்து வல்லமை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும். உன் சரத்தை தொட்டு கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள். உன் லங்ஸை தொடுவார், உன் கிட்னியை தொடுவார், உன் பவல்ஸை கத்த தொடுவார். கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்கள். அவன் வாயை திறந்தான், அவ்வளவுதான். கட்டுகள் உடைக்கப்பட்டது. தேவனுடைய வல்லமை விளங்கிட்டு. ஹல்லேலூயா. உன் கையான் சரியாகுது, காலியான் சரியாகாது. தேவைகளை இந்த வருஷ கத்த சந்திப்பாரா? அந்த பணத்தை நினைச்சிட்டே சோர்ந்து போயிட்டு கிடக்காதீங்க. இந்த மாசம் முடிவில் எவ்வளவு தேவை இருக்குது, இதை கொடுக்கணுமே அதை கொடுக்கணுமே. கைவைத்தியன் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். தட் இஸ் a faith. ஆமென். எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஆமென். இரண்டாவது இந்த எலிசபெத்தின் துதி வருவோம். எலிசபெத்தின் துதி 41, 42. The second praise is Elizabeth. இந்த எலிசபெத்தை பற்றி நாம் வேதத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். இவள் ஆரோனுடைய குமாரத்தி. 5ஆம் வசனம் 1 யூலுக்கா 1:5 கடைசி வரியில
அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தி, அவள் பேர் எலிசபெத். எலிசபெத். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவள் யாரு? ஆரோனுடைய குமாரத்தி. ஹல்லேலூயா. எல்லா கையை நீங்க வைத்துங்க. நீங்கள் நான் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு பிள்ளைங்களா? கை வைத்து காமிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஆமென். இந்த எலிசபெத் எப்படி துதிக்காம இருக்க முடியும்? she is a child, she is a daughter of Aaron. ஆரோன் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறவன். நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள், துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இந்த எலிசபெத் என்ற இந்த வார்த்தை, அதை நான் டிஃபைன் பண்ண எனக்கு அதிக நேரம் இல்லை. அந்த வார்த்தை 3 பிரிவாக இருக்கிறது. எலிசபெத். இந்த 3ஐயும் பிரித்தால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்று அர்த்தம். the promises of God அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த எலிசபெத்தை யார் தான்? தேவனுடைய வாக்கு தத்தம் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தம் தான். இந்த 41ஆம் வசனத்தில் நாம் இந்த எலிசபெத்தை நாம் பார்க்கும்போது அவள் துதிக்கிற டைமிங் எப்படி இருக்குன்னா, 5ஆம் அதிகாரத்தில் அவள் மலடி, பிள்ளை இல்லை. அந்த 17ஆம் வசனம் வரைக்கும் அவள் அப்படி தான் இருக்கிறா. ஆனால் 23ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 1:23. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். உடனே நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி. ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பெற்றவள். 21ஆம் வசனம் 20ஆம் வசனம் வரைக்கும் அவள் மிகவும் வயதானவள், பிள்ளை பெற முடியாதவள். There is a period of time in your life and pregnancy or barrenness. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் மலடு. ஆனா மலடுங்கிற நேரம் வருது. ஹல்லேலூயா. I like that word. சகரியா வீட்டுக்கு வந்தான். அந்த வீட்டுக்கு வந்த சகரியா யார் தெரியுமா? தூதனை கண்டவன். வெறும் புருஷன் கிடையாது. அவன் யாரு? இதுவரைக்கும் வெறும் புருஷனா இருந்து குழந்தை இல்லை. ஆனா இப்பொழுது அவன் வீட்டுக்கு வருகிறான். யாராக வருகிறான்? தூதனை கண்டவனாக. வாயை திறந்து சொல்லுங்க. சகரியா இப்ப யாரு? தூதனை கண்டவன். 2வது வாக்கு தத்தத்தை பெற்றவன். வீட்டில் எலிசபெத்திட்ட சொல்லியிருப்பான், தூதனை பார்த்தேன், 400 வருடம் 2 காலம் தூதன் வந்தான், என்னோடு பேசினான் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை அவளிடத்தில் பேசின உடனே அடுத்த வினாடி எலிசபெத் ஆவியில நிறைஞ்சிருப்பான். அப்பவே வல்லமை அவளுக்குள்ள வந்திருக்கோம். அவளும் தன் கணவனால் கர்ப்பவதி ஆனாள். ஏன் அப்படி சொல்றேன்னா, விர்ஜின் மேரி மனுஷனால் அவள் கர்ப்பவதியாகவில்லை, பரிசுத்த ஆவியினால். இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மலடி எனப்பட்ட எலிசபெத் பாருங்க, அந்த ஹஸ்பண்டே ஒய்ஃபாவா மலடியாக தான் இருக்கா, என் மனைவி ரொம்ப வயது சென்றவா அப்படின்னு சொல்றார். சிலர்லாம் வெளியே ரொம்ப சொல்ல மாட்டாங்கல்ல. 18ஆம் வசனம் பாருங்களேன். சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நானே என்னவா இருக்கிறேன். இன்னைக்கு நம்மளாம் யாருமே கிழவன் கிழவியாவே ஆகிறது இல்லைல்ல. சரி, ஆனா அவன் சொல்லிட்டான், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். இருக்கிறாளே என்றான். அப்படி சொன்னவுடன் தூதன் சொல்லுகிறான், நான் யார் தெரியுமா? தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கழட்டுத்தனத்தையும் அவ கிழவித்தனத்தையும் மாற்றுகிற வல்லமையோடு அங்கிருந்து வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு உன்னதத்தின் பலன் வேணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை அசைங்க. பரிசுத்தாவி வரும்போது நீங்க என்ன அடைவீர்கள்? ஹல்லேலூயா. செய்ய முடியாத எந்த காரியத்தையும் குடும்பத்திலும் வேலையிலும் தொழிலும் செய்து முடிக்க தேவன் பலனை கொடுப்பார். கரங்களை தட்டி ஆரம்பித்த அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஆவியில் நிரப்பப்படுங்க. பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷைகளை பேசி Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.